வருவதற்கு காரணம் என்ன? என் ஆட்டு பரப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தங்கள் சித்தமே எனது பாக்கியம் அப்பா. என்னுடைய அன்பான நாட்டு மக்களை, எனக்கு பிறகு இந்த சத்தியமுடைய நாட்டை சீர சிறப்புடனே ஆட்சி செய்வதற்காக என்னுடைய மகனுக்கு இன்று மணிமுடி விழா உங்களுடைய சார்பாக இந்த மலர் மாலையை என்னுடைய மகனுக்கு அன்பு மாலையாக மகளே முரளி, மகளே முத்தழகி, மகளே சத்யாவதி, நீண்ட நாள் அதை விடுபடுத்த வேண்டிய நேரம் காலம் இன்று வந்திருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று சொல்வார்கள். என்னுடைய திரு கரத்தால் மணிமுடி சூட்டுவதை விட அவருடைய கரங்களினால் மணிமுடி சூட்டினார். நாட்டுக்கும் பெருமை, என் மகனுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. அமைச்சர் அவர்கள் என் அன்பான கட்டளை, நீங்கள் தான் என் மகனுக்கு யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தைகளை பெற்றபடி நாட்டு மன்னராக இருந்தாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? நான் தானே. ஆகவே எனது திருக்கரத்தா இப்பொழுது இந்த நவரத்தின மணிமுடியை சுற்றுகிறேன். மாமன்னார் முரளி, என்னப்பா உங்களுக்கு அமைச்சர் அவர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அவமானம். சொல்ல சொல்ல. பெருத்த அவமானம். பொண்ணு எங்களை சேமியா காசுறா. நாம நினைத்தா நாட்டை தவிடு பொடியாக்கி தவிடு குடிகளாலும் நம்ம ராஜா எப்படி கோபப்பட என்ன பேசுறேன்? அமைதியா இருக்க கேட்கிறேன். மகளே முத்தழகி, நல்ல மேல நடக்க சொல்லி அம்மாத்தி தடுக்கிறேன். காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு மணிமுடி சுட்டலாம்? அதை சொல்லிக் கொடுக்க. ஓ அப்படி அம்மா, அதனாலதான் நிறுத்தனியா? வேற எந்த காரணம் இல்லையா? எந்த ஒரு காரணமும் கிடையாது. பத்தியா, நீ சொன்னதுனால அமைச்சர் கோபப்படுறாருமா? பத்தியா என்ன மறக்க வேண்டாம். மகளுக்கு சில புத்திரங்கள் எடுத்து சொல்லுங்க. ஒரு நாட்டு இளவரசியாக இருந்தும் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். இந்த பரம்பா அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அது மட்டும்தானா, கிண்ணத்திலே உடைக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலை தாராட்டி பாடசாலையிலிருந்து அரண்மனைக்கு அழைத்து வரும்போதெல்லாம் உன்னை மார்பீதம் தோல்வீதம் தூக்கி வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்கத்திலே அவரும் ஒருவர். அவருக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். புரியுதா? ஒரு நாட்டு இளவரசி பெரியவர்களை பார்த்தால் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். தளபதியாரி, என் மகளுக்கு சில புத்திமதிகளை எடுத்து வந்திருக்கிறேன். அவர் புரிந்துக் கொள்வாய். இனிமீது கோபப்பட மாட்டான். மகளே முரளி, இந்த நேரத்தில் தங்கை சொல்வது சரியப்பா. தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை கருத்தால் மணிமுடி சுட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? நான் காலால் இந்த வேலையை இவன் கருத்தால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நல்லதாமா போய் வாரி சேதா வேலைக்காரனாய் அவமானம். இனிமேல் அரசு மாட்டேன்.
எவா எவா எவையா என்னடா என்னடா டேய் என்னடா என்னடா டேய் டேய் என்னடா சித்தப்பா மாதிரி என்ன பண்ணுது சொல்ல மாட்டேன் சரோஜா மகனே முரளி, அவர் மேல கோபப்படாதப்பா. அவர் என்ன சகலப்பாடின்னு சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னா அதை விட்டு கொடு. யாருக்கு விட்டு தருவா அதனால டேய் ஒப்படம் வாயினா அவங்க அக்கால கட்டிட்டு இருந்தா அங்க ஒப்படம் வாயினா யாரா இருந்தாலும் மாம்பச்சா தான் கேட்பாங்க. என்ன திடீர்னு கேட்டாலும் கோவப்படுத்த கூடாது. அவருக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு நல்லா அமைதியா இருக்குப்பா. வேலைக்காரப்பா அமைச்சர் யாரு நினைச்சா யாரு யாரா 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 அவரோட பெருமை உனக்கு தெரியாது. என்னடா பெருமை? காலி பாட்டிலாதவா அமைச்சர் அவர்களே, கோபம் வேண்டாம் ஐயா, கோபம் வேண்டாம். உனது பிள்ளைகள் என்ன அவமானப்படுத்தி விட்டார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாமே வீடு வந்து சேராது. சிறு பிள்ளைகள் அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. சிறுகுலா இருக்கிறவங்க தான் வளர்ந்து பெரியவங்களாகிறோம். அப்படியே கோபப்பட்டா அந்த கோபத்தின் காரணமா மீண்டும் சின்ன பிள்ளையாரு பத்தியா பெருந்தன்மையா இருக்கு. வருத்தப்படாதீங்க. இந்த சபையில என்னமா சொல்ல வரேன்? பெற்றெடுத்த மகன் இருக்கின்றார் முரளி. அவருடைய விருப்பத்தை கேட்கவே இல்லை. இந்த மகன் இருக்கின்றார் முத்தழகி. கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதா முற்றிலும் உண்மை. தனி மனுஷன் முடிவெடுத்தா ஒரு குடும்பத்துல 10 பேர் 20 பேர் இருக்கிறவங்கன்னா உடனே கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய எண்ணங்களை பரிமாறணும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, உங்களுக்கு விருப்பமா என்ன கேட்கணும். தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பம் என்ன நிலம் என்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த காரியத்தில் உங்களுடைய மனம் புண்பட்டு விட்டதே. மக்கள் முன்னணியில் நான் உங்களிடம் மறந்து விட்டேன். மன்னிப்பு கேட்பவன் மனுஷன், அதை மன்னித்து ஏற்றுக்கிறவன் அவனை விட பெரிய மனுஷன். நீங்க ஆகினால் நான் செய்த தவறுக்காக மக்களாகி உங்கள் சார்பாக என்னுடைய மகளுக்கு என் திரு கரத்தால் மணிமுடிக்கும். கேட்டு ஓட்டு வாங்கக்கூடாது, கேட்காம வேணும். மகனே, சென்பால் வளையாத வண்ணம் ஆகட்டும் அப்பா. நாட்டு மக்கள் மீது அன்பு செலுத்தி நல்லாட்சி புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும். பெற்றெடுத்த தாய் தந்தை என் கடமை முடிந்ததப்பா. அதனால் இன்னொரு கடமை என்ன கடமை அப்பா? நாட்டு மக்களும் நாடும் நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக காசிக்கு வருவதாக எங்களை விட்டு பயணமா போறப்பா. எங்களை விட்டால் செல்கின்றீர். நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை போறீங்க. ஆமாப்பா, நடந்தேவா போறீங்க. போறப்பா. ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசிக்கு போக முடியாது. சீக்கிரமா காசிக்கு போறது சொன்னா அதுல பாக்கணும். நடு ரோட்லயே போ. நடு ரோட்ல போனா முன்னாடியே வேன் எடுத்தாரு. சீக்கிரமா காசிக்கு போயிடுங்க. ஓ, அது போதும்பா, அது போதும். என்னைக்கு இருந்தாலும் அங்கதான் போய் சேர. ஐயா, இதுவரையிலும் உங்கள் விட்டு நான் பிரிந்தது கிடையாது. உண்மையாப்பா. உன்னை விடு, மகாராணியை விட்டு நான் பிரிந்தது. மகாராணி எத்து போறீங்க. அடிக்கடிக்கு அம்மாவை போன் பண்ண சொல்லுங்க. எந்த போன்ல பண்றது? ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா, பொம்பளை போன்? ஆம்பளை போனா பொம்பளை போனா என்னப்பா சொல்ற? இது தெரியாதவா? 52 வருஷம் நான் ஒரு 2ஆம் கட்டாப்பா. 2 கெட்டு போச்சா? எந்த 2 கெட்டு போனா மண்ணில் இருப்பேன். சொல்லுப்பா. ஆம்பளை போனா என்ன? எது பட்னு உள்ள போனா ஆம்பளை அது எப்படி? அது எப்படி? அது அழுத்த அழுத்தான் கிளம்பும்.
அது தச்சு போகும் தடவை தாக்காலம் அப்பா உலகம் இருக்கிறது ஆண்டவன் உடைத்திருக்கிறார் தலை தலை இந்த தலையிலே சிறுதளவும் மூளை இருக்கிறது சபாஸ். அந்த மூளை நன்றாக வேலை செய்கிறது அப்பா இங்க போங்க ஐயா உனக்கல்ல இந்த மூளைக்கு ஒரு முத்தம். இந்த மூளை உன்ன போயிது வழியாக அதே செய்ய சென்று வாருங்களப்பா. ஆகட்டம்மா, நான் பார்த்துக்கொள்கிறேன். ஆகட்டம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன் தந்தையே. அப்பா வரவழி என்ன ஒரு கண்ணா பார்த்து ஆகட்டம்மா, சென்று வாருங்கள். ராஜா, நாட்டு பொறுப்பை உங்களுக்கு சொன்னார். நாட்டு மக்களுக்கு எந்த வித குறை என்பதை காணக்கூடாது. இல்லை என்று ஓடி வருவதற்கு வாரி வாரி கொடுக்க வேண்டும். ஆகட்டம்மா, ஒரு சித்த பசி ஆற வேண்டும். சென்று வாருங்கள், புறப்படுங்கள். போயிட்டு வரேன். அங்கா, அண்ணா நீ நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஒரு பலமான மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சந்தோஷமாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். செல்வம்மா, புறப்படு. வாடாது. அமைச்சரே, என்னுடைய நாட்டுக்கு நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக முனீஸ்வர வேசலாம் இளவரசராக இருந்த நீ எப்போ இதை நாட்டு மன்னராக ஆகிவிட்டு இதுவரை உன் தந்தை ஆண்டாய நாடு நாடு. சொன்னா பாடு இதற்குமே நீங்கள் ஆளுக்கு போயிருப்பாங்க. இதுதான் நாடு. அதுதான் நாடு. இருந்தாலும் தவறாக பேசியிருந்தால் என்ன பண்ணி தொடங்கலா சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கின்றேன். புறப்படுகின்றேன். புறப்படு. எங்க இருக்க? பிரசன்ட் சார். ஏய், என்ன ஒரு தடவை பல பேர் மத்தியில் ஒரு பொட்டை சிரிக்கு இந்த சிங்கத்தை பார்த்து அவமானப்படுத்திட்டேன். அம்மா அவமானப்படாமல உட்காந்து ஒண்ணுக்கு பேர் அவளுக்கு அம்மா தானே அவசரம்னா இன்னைக்கு பேரு நம்மளுக்கு அம்மா தானே அவசரம் இருக்கும் மகையாளி குடும்பத்தை புறப்படி கெடுக்க ஒரு வேண்டாம். பள்ளத்தை எடுத்தா பொட்டை காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா ஒரு விளக்கு எரியும். ஒத்த வச்ச தாலி அறுத்தா என்ன தாலி? அட தாலி அறுத்த பாரு விடமாட்டேன் வரையுமே. ராமாயணத்திலே நீ மகாபாரதத்தில் சகுனி இனிமேலும் இந்த கதைக்கு நீ தாண்டா. ராஜா